Taste the Daily. பெருங்களத்தூரில் போதைப்பொருள் விற்பனையில் யார் தாதா என்கிற போட்டியின் காரணமாக இரு படுகொலைகள் நிகழ்ந்திருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். விடியா திமுக திராவிட மாடல் ஆட்சியின் 3 ஆண்டுகால காவல்துறையின் தோல்விகளில் இதுவும் ஒன்று எனவும் விமர்சனம். அரசியல் குறுக்கீடின்றி தமிழகம் முழுவதும் இனியாவது போதைப்பொருள் விற்பனையை அடியோடு நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்க விடியா திமுக அரசுக்கு கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். திராவிட மாடல் ஆட்சியின் போதைப்பொருள் விற்பனையில் புதிய பரிணாமம் ஏற்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். கைதிகளை திருத்த வேண்டிய சிறைச்சாலைகள் கூட போதைப்பொருள் விற்பனை மையமாக மாறிவிட்டதா என கேள்வி. முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்பியுமான சி.வி. சண்முகம் மீது சமூக வலைதளங்களில் பொய்யான அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திண்டிவனம் ரோசனை காவல் நிலையத்தில் புகார். நீட் தேர்வு குளறுபடிகளால் அதன் மீதான நம்பகத்தன்மை போய்விட்டது என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேச்சு. கல்வியை பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றவும் கோரிக்கை. மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா? அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. கோவை திமுக மேயர் கல்பனா ஆனந்த்குமார் ராஜினாமா. கல்லா கட்டுவதில் அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் ஆதரவாளர்கள் உடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக ராஜினாமா என தகவல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களை களையெடுக்கும் வகையில் கோவை திமுக மேயர் ராஜினாமா. நன்றி கெட்ட தலைமை என்று செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் போர்க்கொடி தூக்குவதாகவும் தகவல். கோவை திமுக மேயர் கல்பனாவின் ராஜினாமாவை தொடர்ந்து நெல்லை திமுக மேயர் சரவணனும் ராஜினாமா. கமிஷன் தொகை பிரிப்பதில் திமுக கவுன்சிலர்கள் இடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதல் அம்பலம். சென்னையில் மாநகர பேருந்தில் பெண்களை கிண்டல் செய்த இளைஞர்களை தட்டி கேட்ட பேருந்து ஓட்டுநர் மீது தாக்குதல். விடியா ஆட்சியில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம். தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 63% இடங்கள் மட்டுமே நிரம்பியிருப்பதாக அதிர்ச்சி தகவல். விடியா ஆட்சியில் அரசு கலைக்கல்லூரிகளில் சேர மாணவர்கள் ஆர்வம் காட்டாததால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை குறைந்தது. தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 3 மாதங்களாக ஊதியம் வழங்காத விடியா அரசு. கல்லூரிக்கு செல்வதற்கே சிரமப்படுவதாக கலங்கும் கௌரவ விரிவுரையாளர்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் சாலைகளில் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. திறனற்ற விடியா திமுக அரசு முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை, வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி.
கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழை. தமிழகத்தின் மிக உயரமான அருவியான தலையாறு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் காட்சியை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கோவை மாவட்டம் ஆழியார் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. அருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழக அரசு கொண்டு வந்துள்ள அரசாணை 243 ரத்து செய்ய ஆசிரியர்கள் வலியுறுத்தல். தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். அரசாணை 243 ரத்து செய்யும் வரை விட மாட்டோம். மாநில அளவிலான ஆசிரியர் கலந்தாய்வு நடத்துவதற்கு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் போராட்டம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்ட 11 பேரில் 5 பேர் மீண்டும் சிறையில் அடைப்பு. 3 நாள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒரே நாளில் விசாரணையை முடித்த சிபிசிஐடி. சமூக தணிக்கை என்ற பெயரில் சத்துணவு ஊழியர்களை வஞ்சிக்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தல். காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். திருப்பரங்குன்றம் பகுதியில் கந்துவட்டி கொடுமை அதிகரித்து வருவதாக பகிரங்க புகார் தெரிவித்த பெண்கள். கந்துவட்டிக்காரர்களை வரவழைத்து காவல்துறையினர் கட்ட பஞ்சாயத்து செய்வதாகவும் குற்றச்சாட்டு. 10,000 ரூபா வாங்கினா 9,000 ரூபாய் கொடுப்பாங்க. மறுபடியும் திருப்பி செலுத்தும் போது 12,000 ரூபாயை நாங்கள் கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ ஒரு 5 வாரம் கட்டிகிட்டு இருக்கும்போதே திருப்பி கழிச்சிட்டு மறுதவணை போட இந்த மாதிரிமா இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கட்டவே முடியாத போது மேலும் மேலும் வட்டியை போட்டு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு நீ தரணும்னு சொல்லி ஆளுகளை விட்டு எங்களை மிரட்டி வீடுக்கு வந்து கட்சிக்காரவங்க மூலமாக வர சொல்ல அந்த மாதிரி ஆளுகளை விட்டு எங்களை மிரட்டிட்டாங்க. மிரட்டுன ஒரு கட்டத்தில் ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகணுட்டோம். இப்போ பராமரிப்பு கட்டண நிலுவைத் தொகை 129 கோடி ரூபாய் தந்தால் மட்டுமே கிருஷ்ணா நதிநீர் திறப்பு குறித்து பரிசீலனை. விடியா திமுக அரசிடம் கரார் தெரிவித்த ஆந்திர அரசு. மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக உரிய இழப்பீடு வழங்க கோரி தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் எழுதுள்ளி. 15 நாட்களுக்குள் உரிய விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய தலைமைச் செயலாளருக்கு ஆணையம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் 3 மாதங்களுக்கு மேலாக ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு விநியோகம் இல்லை என அதிமுகவினர் புகார். விடியா ஆட்சியில் துவரம்பருப்பு வரவே இல்லை என கடை விற்பனையாளர் பகீர் வாக்குமூலம். சென்னை திருவொற்றியூர் தொகுதியில் மஞ்சள் நிறத்தில் தண்ணீர் வழங்கும் குடிநீர் வாரியம். விடியா திமுக அரசு முறையான குடிநீரை வழங்காமல் வரியை மட்டும் பெற்றுக்கொள்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாநகராட்சி பகுதிகளில் கடந்த 1 மாத காலமாக குடிநீர் கலங்கலாக வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மேயர் கவுன்சிலர் இடையிலான உட்கட்சி பூசலில் மக்கள் பணிகள் நடைபெறவில்லை என விமர்சனம். தண்ணி தெளிஞ்சிரும், இது தெளியவே மாட்டேங்குது, ஒரே கலங்கலாக நாத்தமாக இருக்குது. எங்கள் வீட்டில் என் பையனுக்கு வந்து கண்ணு வந்து ரத்தமாக கண்ணு வீங்கிட்டு ஒரே வலி இருக்குது. 2 நாளாக ஸ்கூலுக்கே போகல. எங்கள் வீட்டுக்காருக்கு இருமல், ஒரே இருமல்.
ஒரே அரிப்பாக இருக்குது, தண்ணி குடிக்கவே முடியல. நான் எப்படி இதை யூஸ் பண்ண முடியும்? நெல்லை மாவட்டம் எல்லா பக்கமே இப்படி தான் தண்ணி வருது. எல்லாருமே தண்ணி தான் முதல்ல முக்கியமாக குடிக்கணும். சாப்பாடு கூட சாப்பிடாமல் இருந்துருவாங்க, தண்ணி தான் அதிகமாக குடிக்கணும். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி கழிவுநீர் கால்வாயில் இறங்கி சுத்தம் செய்யும் அவலம். விடியா திராவிட மாடல் ஆட்சியின் அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பணி நிரந்தரம் செய்யாமல் இருக்கும் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டம். மனு அளிக்க அனுமதி மறுத்ததால் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக கைது செய்த விடியா அரசின் ஏவல் துறை. திருப்பூர் டாஸ்மாக் பார் வழியாக சென்ற இருவரை கடித்த ராட்வீலர் நாய். மாநிலம் முழுவதும் ராட்வீலர் நாய் வளர்ப்பவர்களை கண்காணித்து உரிய நடவடிக்கையை தீவிரப்படுத்த விடியா அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். சென்னை வியாசர்பாடியில் வீட்டில் கஞ்சா ஆயில் பதுக்கி வைத்திருந்த மகன் உள்ளிட்ட இருவரை காவல்துறையிடம் பிடித்துக் கொடுத்த தாய். விடியா ஆட்சியில் போதைப் பொருளால் சீரழிந்து வருவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பொங்கி எழுந்த வீரமங்கை. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே 14 சவரன் தங்க நகை 30,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற கொள்ளையர்கள். துப்பாக்கியுடன் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களால் மக்கள் அச்சம். கள்ளக்குறிச்சி அருகே பட்டா மாற்றம் செய்வதற்காக மாற்றுத்திறனாளியிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற விஏஓ உள்ளிட்ட இருவர் கைது. விடியா ஆட்சியில் அரசு அதிகாரிகள் அச்சமின்றி லஞ்சம் பெற்று வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகராட்சியில் தூய்மை பணியாளரின் நிலுவைத் தொகையை வழங்க 5,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தூய்மை பிரிவு உதவியாளர் கைது. இதற்கெல்லாம் மசோதா போடும் விடியா அரசு லஞ்சம் வாங்கினால் குண்டாஸ் ஜாமீன் கிடையாது என மசோதாவை நிறைவேற்ற மக்கள் வலியுறுத்தல். திருச்சி மாநகர காவல் உதவி ஆணையர் அலுவலகம் அருகே பொதுமக்களை ஆபாசமாக பேசிய போதை ஆசாமியை குண்டுகட்டாக தூக்கிய காவல்துறையினர். விடியா ஆட்சியில் மதுவால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 355 போதை மருந்து குப்பைகள் 15 ஊசிகள் சிக்கின. விடியா ஆட்சியில் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் பாழாகும் இளைஞர்களின் எதிர்காலம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திருமங்கலம் ஃபார்முலாவை கையில் எடுத்த விடியா திமுக தொடர்ந்து அராஜகம். அமைச்சர்களுக்கு வரவேற்பு கொடுக்க வந்த பெண்களுக்கு சில்வர் தட்டும் டோக்கனும் வழங்கிய கட்சிகளால் பரபரப்பு. விக்கிரவாண்டி அருகே ஆசாரங்குப்பம் கிராமத்தில் திமுக கிளை செயலாளர் வீட்டிலிருந்து 100க்கும் மேற்பட்ட வேட்டி சேலை சட்டை பறிமுதல். இடைத்தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு வீடு வீடாக விநியோகித்ததாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் விமான நிலைய எதிர்ப்பு கூட்டமைப்பினர் 20 பேர் கைது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த புறப்பட்டவர்களை கைது செய்த விடியா அரசின் காவல்துறை. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் முதியவரின் காய்கறி கடையை சூறையாடி திருநங்கைகள் அராஜகம். கடையை சூறையாடும் காட்சிகள் வெளியான நிலையில் திருநங்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு வலியுறுத்தல். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தல். நாட்டு படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி பாம்பன் மீனவர்கள் போராட்டம்.
திண்டுக்கல் மாவட்டம் சிங்காரக்கோட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் ஊழியர்கள் மோசடியில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள். செம்பு உலோகத்திலான பொருள் கண்டெடுப்பு. தஞ்சை பெரிய கோவிலில் ஆனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. நாடாளுமன்றத்தில் 100க்கு 99 மதிப்பெண் பெறவில்லை, 543க்கு வெறும் 99 மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள் என காங்கிரஸ் கட்சியை கிண்டல் அடித்த பிரதமர் மோடி. 543க்கு 400 மதிப்பெண் பெறுவேன் என கூறிய மோடி 240 மதிப்பெண் மட்டுமே பெற்றிருப்பதை மறந்தது ஏன் என அரசியல் விமர்சகர்கள் கிண்டல். இந்திய எலக்ட்ரானிக் சந்தையில் தனது பங்களிப்பை விரிவுபடுத்த ஹிசன்ஸ் நிறுவனம் இலக்கு. தென்னிந்தியாவில் கிளைகளை தொடங்கி எலக்ட்ரானிக்ஸ் சந்தையை கைப்பற்ற திட்டம். மகாராஷ்டிராவில் அதிகரித்து வரும் ஜிகா வைரஸ். மாநிலங்களுக்கு ஆலோசனை வழிமுறைகளை வெளியிட்ட மத்திய சுகாதார அமைச்சகம். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் சம்பாய் சோரன். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க ஆளுநரை சந்தித்து உரிமை கோரினார் ஹேமந்த் சோரன். மத்திய பிரதேசத்தில் 3 ஆண்டுகளில் 30,000 பெண்கள் மாயமானதாக தகவல். 4 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் 2021 முதல் தற்போது வரை 28,857 பெண்களும் 2,944 சிறுமிகளும் என்ன ஆனார்கள் என எழும் பலத்த கேள்வி. பிரிட்டனில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று தொடக்கம். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் பின்னடைவை சந்திப்பார் எனவும் 14 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்த தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடிக்கும் எனவும் கணிப்பு.